ஒர்க் விஷயமா நான் கோயம்புத்தூர் ஒன் டே போயிருந்தேன். ஸோ மார்னிங் வந்துட்டு ரீச் ஆனேன், ஈவினிங் எல்லாம் சென்னை கிளம்பிட்டோம். ஸோ கோயம்புத்தூர்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னெலாம் எனக்கு தெரியாது, அங்கே இருக்க வெதரா இல்லை வந்துட்டு அங்கே இருக்க பிளேஸா என்னன்னு தெரில, எனக்கு அந்த ஊரே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷார்ப் 8க்கு சென்னை ரீச் ஆகிட்டோம். நான் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெட்ரோவில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஹோல் வீக் வந்துட்டு அவுட்டோரில் நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒன் டே நான் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு ஒரு டே இருக்கும்ல, அது வந்துட்டு த ஹோல் வீக்குக்கான பவர் பேக்காக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இன்றைக்குமே எனக்கு ஒர்க் இருக்குது, ஆனால் ஈவினிங்காக தான் எனக்கு ஒர்க் இருக்குது. பட் வந்துட்டு அந்த ஒரு மார்னிங் ஒரு ரிலாக்ஸேஷனாக நான் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு இருக்கும்ல, அது வந்துட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ, பாயில்ட் எக் அண்ட் பிரெட் டோஸ்ட் தான் செஞ்சு சாப்பிட்டேன். நார்மலாகவே ட்ராவலில் வந்துட்டு பாடி செம்ம டீஹைட்ரேட் ஆகும். இந்த வெயிலுக்கு சொல்லவே வேணாம், எனக்கு செம்ம ஹீட்டான பாடி வேறு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நிறைய வாட்டர் குடித்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தாய் கேள்வி மூவி பார்த்தேன். அன்னைக்கு ஹோல் டே நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்.